ஹலோ ஹலோ வணக்கம். அனைவரும் பொதுமக்களுக்கும் என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இன்றைக்கி அண்ணாமலை எப்போ கட்சி விட்டு எப்போ வெளியே போகணும் காத்திருக்கிறாங்க. யார்? நம்ம எதிர்கட்சிக்காரர். ஏன் அதை சொல்கிறேன்னா, எல்லாமே ஊழலெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு இல்லையா? அதனால அவர்களுக்கு என்ன ஒரே ஆசைன்னா, இப்போது பிஜேபி ஜெயிக்கிற நிலமையில் இருக்குது. 2026 அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எப்படின்னா கீழே தள்ளிட்டா நாமளே மாற்றி மாற்றி 2 கட்சிக்காரர் மாற்றி மாற்றி கொள்ளடிச்சுனுங்களான்றது தான் அவளுடைய எண்ணமே. மக்கள்ன்றதோட என்னுடைய தாய்மாரும் என்னுடைய தந்தைமாரும் என் உயிருக்கு மேலே வருங்கால சிங்க குட்டிகளும் என்னை தப்பு எடுத்துக்காதீங்க. என்னுடைய உண்மையை தான் சொல்கிறேன். ஏதை சொல்ல வரேன்னா, யார் பொய்யா நடிக்கிறான்றது மக்களுக்கும் தெரியும். யார் உண்மையாக நடிக்கிறான்றது நடிக்கிறதில்ல, உண்மை யார் பேசுகிறான்றதும் தெரியும். யார் பொய்யா நடிக்கிறான்றது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி அண்ணாமலை போராடி நிற்கிறாருன்னா காரணம் என்னென்னா, இன்றைக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை ஆச்சுங்களா? அப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் மக்கள் 2026 யார் நல்ல மனிதன், அதான் காசை பார்க்காதீங்க. இந்த பாரு, இந்த குணத்தை இங்கே பாரு, இந்த குணத்தை தட்டி பாருங்கள். தட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அனைவருக்கும் நீங்கள் கட்சி எந்த கட்சி பிஜேபின்னு நினைக்காதீங்க. எந்த கட்சியில் யார் வேலை செய்கிறாங்க, யார் என்ன இறங்கி ஆழமாக மக்களுக்காக தொண்டு செய்கிறாங்க, யார் அந்த நன்றியோட நீங்கள் எல்லாருக்கும் வாக்காளர் பெருமக்களே எல்லோரும் இந்த தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும் 2026. அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது, அதுவும் பார்த்து செய்யுங்க. பணத்தை பார்க்காதீங்க. அங்கே பாரு, இந்த குணத்தை பாருங்கள். இன்றைக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. அந்த குணத்தை பாருங்கள். அவர் தகமான மனுஷன் நம்மளுக்காக ஒரு விஜயகாந்த் தான் ஒருத்தர் போயிட்டார் நம்மளை விட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கல. புரியுது? அவரே எல்லாமே பேட்டி எடுத்து அதை எடுத்து அவன் குடிக்காரான் அதுன்னு சொல்லி அவர் மனுஷன் நோக அடித்து அவர் வீணாக போய் கடவுளாயிட்டார். அவர் எல்லாரும் அன்னதான் நடக்குது, சாமி கும்பிட்றீங்க, தப்பு இல்லை. ஆனால் இருக்கும்போது அழகு பாருங்க ஐயா. செத்து போயிட்டு போயிடு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நான் என்ன சொல்ல வரேன்னா, செத்து போயிட்டு போயிடு என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள்? உயிரோடாகும் போது நல்ல மனுஷனை பாருங்கள். எப்போ அண்ணாமலை சாகும், தினம் காலியாகும், அண்ணாமலை எப்போ பதிவிட்டு ஓடுவோம் அப்படின்னு காத்துக்கிறாங்க அந்த மக்கள். யார்? அந்த எதிர்கட்சிக்காரர். அதை பற்றி நாங்கள் பயப்பட மாட்டோம், கண்டிப்பாக பயப்பட மாட்டோம். ஏன்னா எதிர்ப்பு எவ்வளோ வருதோ அவ்வளோ நாங்கள் ஜெயிக்கிறோன்றது அர்த்தம். புரியுதா? அவங்க தோக்குறான்றது அர்த்தம். அவங்களும் எப்போ கீழே தள்ளுறோன்னு எங்களை நினச்சாவே அவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. புரியுதா? 2 கட்சிக்காரர் இது மாதிரி இருக்காங்க. டிஎம்கே தான் பக்காவாக வேலை எல்லா வேலையும் சில்லற வேலை பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுமக்களுக்கு அனைத்து பொதுமக்களுக்கும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த டைமு நல்ல ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு சிஎம் வரணும். நிறைய இந்த வருஷம் 4-5 வருஷத்தில் பார்த்தீங்களா எத்தனை கரிப்பளிப்பு அங்கங்கே கொள்ளை சீரழிப்பு, உடனே எல்லாம் குடிகார ஸ்தானம், கிஞ்சா எல்லாமே ஊழல், கண்டதெல்லாம் ஊழல். பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒரு ஆதார் கார்டு கொடுத்துருக்குறாரு. இது நம்ம ஸ்டேட்டில் இந்த ஆதார் கார்டு நீங்களே பாருங்கள். இந்த ஆதார் கார்டு வாங்க முடியுமா? நம்ம முக ஸ்டாலின் இது கொடுக்க முடியுமா? இது யார் கொடுக்குறது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறது. இந்த கார்டு ஆதாரமே நம்மளுக்கு அதுதான். புரியுதா? இந்தியில் இங்கிலீஷில் வரும், எல்லாமே அவங்க கொடுக்குறது தான். இவங்க சும்மா சீனை போட்டுன்னு ஏமாற்றி தருமாறாங்க. இது எங்கேருந்து வருது பாருங்கள். எல்லாமே பான் கார்டுலேருந்து எல்லாமே பூர்த்தி எல்லாமே மேலே டெல்லியிலேருந்து தான் வருது. இந்த கார்டெல்லாம் சாதாரணமாக ஆதார் கார்டு யாருக்குமே இங்கே கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லுந்தா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மக்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரோடைய தாய்மாரும் தந்தைமாரும் என்னுடைய அண்ணன்மாரும் குவாச்சிக்காதீங்க. நான் சொல்கிறத உண்மையாக நான் பேசுகிறது தப்பாக இருந்தாலே மன்னிச்சிக்காங்க. இது உண்மையாக தான் பேசுகிறேன். இந்த கார்டு உங்களால் வாங்க முடியுமா? அவர் சிஎம் இருக்கிறார் இல்லை, தமிழ்நாடு சிஎம், அவர் இந்த கார்டு ஒன்று கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இது எங்கேருந்து வருது சொல்லு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே இது. அவர் அங்கே இருந்தால் டெல்லியிலேருந்து வர்றது தான் இது. அவர் அனுப்புகிறது தான் கார்டு. நீங்கள் எல்லாருமே இவங்க சும்மா சீனை போட்டுக்கின்னு அங்கேருந்து வர்ற பணத்தை வச்சுக்கின்னு எடுத்து மாமியார் கொடுத்தா மருமகள் தானம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இவங்க பேரை போட்டுன்னு ஒன்றுத்துக்கெல்லாம் ரேஷன் கார்டில் பேர் உடனே எல்லாம் இவங்க கொடுக்குற மாதிரி ப்ராடு வேலை பண்ணி திரும்புகிறாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல. நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியில் இருக்கிறீங்கன்னு தெரியல. புரியுதுங்களா? ஏடிஎம்கேல இருக்கிறீங்க, பாமா இருக்கிறீங்க, என்ன அதே போல் விஜயகாட்சியில் இருக்கீங்க. எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு டைம் எங்களுக்காக தேசியஞ்சி உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களுக்காக ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க. இந்த 2026
அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, விஜயகாந்துக்கு ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க. அவரும் எவ்வளோ கையெடுத்து கால் கூட விழுந்து கேட்டார், கொடுக்கல. ஏங்க நான் எங்களுக்காக அண்ணாமலைக்காக ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக உங்களை கால் வணங்கி கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 26ல் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரே டைம் ஒரு ஓட்டை போடுங்க. தயவு செஞ்சு எத்தனையோ டைமுக்கு நல்லவ கேட்ட போட்டிருங்க, அதை பற்றி இல்லை. 26ல் அண்ணாமலைக்காக தாமரை சின்னத்தில் எல்லாரும் வாக்களிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோடி புண்ணியமாக இருக்கும். மக்கள் என்னுடைய பெண் பசங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க, எந்த குறையும் இல்லாமல் அவர் பார்த்துக்குவார். தயவு செஞ்சு என்னுடைய இன்றைக்கி மனசு நாளைக்கு இல்லை, நாளைக்கு நான் இல்லைனா கூட எனக்கு தயவு செஞ்சு என்னுடைய கருத்து என்னென்னா, தாமரை சின்னத்துக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, மோடி வந்து ஒன்றும் கெட்டவர் கிடையாது. அவர் வேலையை செய்கிறாரு. இன்றைக்கி நம்ம வந்து எஸ்பி வந்திருக்கிறாரு நம்மளுடைய அண்ணாமலை, அவர் மூஞ்சை பார்த்து மோடியை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இது மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்குவார். இன்றைக்கே தட்டி எழுப்புறாரு. 50 வருஷம் முன்ன இந்த பாடியை தூக்கி எழுப்புற மாதிரி தோண்டி எடுக்கிறாரு. புரியுதா? சிட்டிசன் படம் பார்த்தீங்களா அஜித்தில், 50 வருஷத்துக்கு முன்ன தோண்டி எடுக்கிறாருல, அந்த மாதிரி எடுக்கிறாப்புல. அவர் நம்புங்க தயவு செஞ்சு. இன்னொரு டைமும் கேட்குறேன், அவர் வந்து அண்ணாமலை மாற்றலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அவர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் தான் கண்டிப்பாக வருவார், 26 நிற்பார். தைரியமாக நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். என்னை மன்னிச்சிக்காங்க, எதனால் முன்ன பின்ன பேசியிருந்தா கூட மன்னிச்சிக்காங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பாருங்கள், பணத்துக்காக நான் பழகிறவன்ல, குணத்துக்காக பழகிறவன். அதுக்காக நான் கேட்குறேன், என்னை வந்து தயவு செஞ்சு இன்றைக்கி ஏதோ என்னால் முடிஞ்சதே பேசுகிறேன். இன்றைக்கி நாளைக்கு போய் படுத்தானா நாளைக்கு எழுறதில்ல மனுஷன், அந்த மாதிரி இருக்குது. நானே ஒரு சமயத்துக்கு இல்லைன்னா கூட இந்த தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா வந்து அவர் வந்து நல்ல மனுஷன், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணா விஜயகாந்த் கொடுத்த வாய்ப்பை இவருக்கு வாங்கி கொடுங்க. அதுதான் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இன்னொரு டைம் கூட கெஞ்சி கேட்குறேன். அது தயவு செஞ்சு 2026ல் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்கணும், அவர் தான் வரணும். அதுதான் எனக்கு ஆசை, மக்களுடைய ஆசையும் அதுதான். நீ கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ எதிர்ப்பு வருது, அவர் வந்து நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லது போகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு இன்னொரு பொதுமக்களுக்கு எல்லாமே நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.